ராதே ராதே. ஹை ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா இருக்கீங்களா? ஃபஸ்ட் வந்து சின்ன சின்ன வேர்ட்ஸ் நான் தமிழில் இந்த பக்கமும் ஒரியாவில் இந்த பக்கமும் எழுதியிருக்கேன். இதை வந்து நீங்கள் அப்படியே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் இந்த இடத்துல வச்சு நான் வீடியோ வந்து இப்படி தள்ளும்போது ஃபோனை அந்த இடத்துல வந்து ஒரு ஃபோட்டோ ஸ்க்ரீன்ஷாட் மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. அதை வந்து பார்த்து அப்படி படிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். மற்றபடி வந்து உங்களுக்கு ஒரு தடவை வந்து இந்த உச்சரிப்பு மட்டும் பார்த்துக்கிட்டிங்கன்னா, நான் எப்படி பேசுகிறேன்னா அந்த உச்சரிப்பு மட்டும் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா நீங்கள் அதை வச்சு அப்படியே எழுதி வச்சுருக்கிறத பார்த்து அப்படியே பேசிக்கலாம். இப்போ நான் இந்த பக்கம் தமிழில் எழுதியிருக்கேன், அதுக்கு நேராக வந்து இந்த பக்கம் ஒரியாவில் எழுதியிருக்கேன். நான் இதை இந்த பக்கம் காமிச்சிட்டு அதுக்கு இங்கே வந்து உங்களுக்கு என்னென்ன வேண்டும் அப்படின்னு கேட்குறதுக்கு தொம்மக்கு கோணம் கோணம் தொக்கார் அப்படின்னு கேட்கலாம். உனக்கு என்ன பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்குறதுக்கு தொம்மக்கு இல்லைன்னா தொத்தே அப்படின்னா, தொம்மக்குன்னா உங்களுக்கு, தொத்தே அப்படின்னா உனக்கு அப்படின்னு சொல்கிறது. மூ வல்லு லகுச்சி அப்படின்னா நான் நல்லா இருக்கேனா அப்படின்னு கேட்கலாம். இல்லைன்னா மூ பசந்த வச்சு அப்படின்னு கேட்டால் பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி அர்த்தம். எங்கேயாவது வெளியில் போகலாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு கூடகொட்டை பாருக்கு ஜிபா அப்படின்னு சொல்லலாம். கைபாக்கு தோப்பை கிச்சி அணிக்கி அசிபி அப்படின்னா சாப்பிட உனக்கு ஏதாவது வாங்கி வரவா அப்படின்னு கேட்குறது. ஜூஸ் குடிக்கலாமா இல்லை ஐஸ்கிரீம் சாப்பிட்லாமா அப்படின்னா, இப்போ நான் வந்து சாப்பிட்லாமா குடிக்கலாமான்றதுக்காக தான் ஜூஸ் ஐஸ்கிரீம்னு போட்டிருக்கேன். நீங்கள் வேறு ஏதாவது நம்ம சூப் ஐட்டமாக சரி இல்லை சாப்பாடு அந்த மாதிரி கூட நம்ம சேர்த்துக்கலாம். குடிக்கலாமான்னு கேட்குறதுக்கு பீபா அப்படின்னா ஜூஸ் பீபா அப்படின்னா ஜூஸ் குடிக்கலாமா அப்படின்னு அர்த்தம். ஜூஸ் இப்போ ஐஸ்கிரீம் கைபா அப்படின்னா சாப்பிட்றதுக்கு ஐஸ்கிரீம் கைபா அப்படின்னா சாப்பிட்லாமா அப்படின்னு கேட்குறது. கள்ளி புனியாகருக்கு ஜவுச்சி அப்படின்னா நாளைக்கே சொந்தக்கார வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னா நாளைக்கே எங்கள் சொந்தக்கார வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்கிறத இந்த மாதிரி சொல்லலாம். உங்களுக்கு என்ன சாப்பிட பிடிக்கும் இல்லை உனக்கு என்ன சாப்பிட பிடிக்கும் அப்படின்னா தொமக்கு தொத்தே நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லையா, அது மாதிரி தொமக்கு அப்படின்னா உங்களுக்கு என்ன சாப்பிட பிடிக்கும் அப்படின்னா தொமக்கு கோணம் கைபாக்கு வொல்லோ லகை அப்படின்னு கேட்கலாம். மூ தொத்தே வொல்லோ பாவுச்சி அப்படின்னா நான் உன்னை காதலிக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். எனக்கு ஒன்றை பிடிச்சிருக்கு அப்படின்னா மொத்தே தொமுக்கு வொல்லோ லாகுச்சி அப்படின்னு சொல்லலாம். இல்லை தூ மொத்தே வொல்லோ லாகுச்சு அப்படின்னு சொல்லலாம். தூன்னா ஒன்று, மொத்தே அப்படின்னா எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். வொல்லோ லாகுச்சு அப்படின்னு சொல்கிறது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தொமக்கும் மொத்தே வொல்லோ லாகுச்சி அப்படி சொன்னால், தொமக்குன்னா உங்களுக்கு, மொத்தேனா எனக்கு, வொல்லோ லாகுச்சி அப்படின்னு சொல்லலாம். எங்கள் வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்றதுக்கு நம்ம வந்து அம்மகருக்கு அசோ அப்படின்னு சொல்லலாம். எல்லாருக்கும் உங்களை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறதுக்கு சமஸ்தமுக்கு தமே வொல்லோ லாகுச்சா அப்படின்னு சொல்லலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பேசிக்கான வேர்ட்ஸ் இன்றைக்கி பார்த்துருக்கோம். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது ஏன் சாப்பிட்டு சந்தோஷமாக சேஃபாக பத்திரமா வருங்க. நன்றி, வணக்கம்.